Good morning. இன்னைக்கு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். A train covers a certain distance at uniform speed. ஸோ ஸ்பீடை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறான், டைமை ஒய்ன்னு எடுத்துக்கிறான். சரியா? ஸோ நம்மளுக்கு ஸ்பீட் ஃபார்முலா தெரியும். ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு அப்படின்னும் போது ஸ்பீட் இன்டூ டைம். கரெக்டாக? ஸோ இது ஜென்ரலாக டிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது ஸ்பீட் இன்டூ டைம். இந்த இடத்துல ஸ்பீடை எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன், டைமை ஒய்ன்னு எடுத்துருக்கேன். ஸோ டிஸ்டன்ஸ் கவர்டு அப்படின்னும் போது எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ அப்போ அந்த ட்ரெயின் வந்து டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய். ஓகே, நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க. இஃப் த ட்ரெயின் வுட் ஹாவ் 6 km/h ஃபாஸ்டர். அப்போ ஸ்பீடு என்ன ஆச்சா 6 km ஃபாஸ்ட் ஆகுது. அப்போ ஏற்கனவே அந்த ஸ்பீடு எக்ஸோட ஒரு 6 km/h இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் நாவும் கம்மியாயிடும். ஸோ இட் வுட் ஹாவ் டேக்கன் டைம் 4 hours லெஸ்ஸர் வந்து ஷெடியூல் டைம். ஏற்கனவே அந்த டைம் ஒய், அப்போ டைம் வந்து இந்த கேஸுக்கு என்ன ஆகிடும் 4 hours ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இது கேஸ் 1 அப்படின்னு எடுத்துப்போம். அண்ட் இஃப் த ட்ரெயின் ஸ்லோயர் பை 6 km, செகண்ட் கேஸில் ஸ்பீடு கம்மியாச்சுன்னா டைம் நாவும் அதிகமாகும். எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். இட் வுட் ஹாவ் டேக் 6 hours மோர். அப்போ 6 + 5 மோர் தென் த ஷெடியூல் டைம். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஜர்னி. ஸோ லென்த் ஆஃப் த ஜர்னி கேட்டிருக்காங்க. ஸோ லென்த் அப்போ அந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஷார்ட்கட்டாக நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸ்னால் ஸ்பீட் இன்ட்டு டைமா. 3 கேஸுமே டிஸ்டன்ஸ். ஸோ இதை ஜென்ரல் கேஸ்ன்னு எடுத்துப்போம். ஜென்ரல் கேஸ், ஃபஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ், மூணுத்துமே டிஸ்டன்ஸ் கவர்ட் சேம் தான். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வச்சு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு கேஸ் வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீட் வந்து x + y, x + 6, டைம் வந்து y - 4. இந்த டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து xy ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். xy = இது மல்டிபிள் பண்ணால் வரும் பாருங்கள். xy - 4x + 6y - 24. சரி, இப்போ இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 4x இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் நான் பாருங்கள் 4x - 6y = -24. இந்த என்டையர் ஈக்குவேஷனை டிவைடட் பை 4ஆல் பண்ண முடியுமா? இல்லை 2ஆல் தான் பண்ண முடியும். 2ஆல் பண்ணால் 2x - 3y = -12. இது ஈக்குவேஷன் 1. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் இதை எடுத்துக்கலாம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு அப்படின்னும் போது டிஸ்டன்ஸ் d. அந்த கேஸில் ஸ்பீடு x - 6, டைமு y + 6. இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன். டிஸ்டன்ஸை x × y எடுத்துனோம். xy + 6x - 6y - 36. கரெக்டாக? xy 6x - 6y - 36. இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். இதில் பாருங்கள், இது கூட பண்ணியிருந்தோன்னா 6 + 6 x. சரியா? எக்ஸ் ஃபஸ்ட்டு x × y, xy, x × 6 6x -6 × y - 6y +- -36. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 6x அப்படியே வச்சுக்கிறேன், 6y எப்படியே வச்சுக்கிறேன். இந்த -36 அந்த சைட் போகிற மாதிரி அசியூம் பண்ணினா 36 வந்துடும். டிவைடட் பை 6 பண்ணலாம். x - y = 6. ஈக்குவேஷன் 2. 2 ஈக்குவேஷன் கிடச்சாலே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2x - ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டான். செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். y கேன்சல் பண்ணால் 3x - 3y, 3 6 are 18. சேம் சைனாக அப்போ சைன் மாற்றிக்கணும். மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ஆட் பண்ணாலே போயிடும். -xன்னு வரும். இது ரெண்டுமே மைனஸ்ன்றதால -10 30 வரும். சரியா? அப்போ எக்ஸ் வந்து 30. அப்போ நார்மலாக போன ஸ்பீடு வந்து 30. சரியா? x 30னா ஒய்யும் கண்டுபிடிக்கணும்ல. ஏதாச்சும் ஒரு செகண்ட் ஈக்குவேஷன் சின்னதாக இருக்கா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x - y = 6னா எக்ஸோட வேல்யூ 30. இந்த 6 இந்த சைடு எடுத்துனா தான் -6 ஆகிடும். இந்த y அந்த சைடு வச்சுனா ப்ளஸ் ஆகிடும். 30 - 6 போட்டிங்கன்னா 24. y = 24. நம்ம போட்டுறது கரெக்டானு பார்த்துங்க. டைம் வந்து 24 hours ஆகிருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் செக் பண்ணலாம் பாருங்கள். x - y 6 வரணும். 30ல் 24 போச்சுன்னா 6 கரெக்டு. ஆனால் இப்போ அவங்க இதோட நிறுத்திடக்கூடாது. நம்ம டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ட்ரெயின்? லென்த் ஆஃப் த ட்ரெயின் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்படின்னா x × y. x × y. ஸோ x × y ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 24 × 30. ஸோ 24 × 30 பண்ணால் நான் வர பாரு. 24 × 30 12 3 2 6 720. சரியா? அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 720 km. சரியா? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து 720 km. தேங்க்யூ.